வெள்ளத்தால் ஏற்பட்ட துயரிலிருந்து சற்றே மீளத் தொடங்கியிருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை இழந்துள்ளது. பெருமழை தந்த துயரத்திலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் தூத்துக்குடியில் வெள்ள நீர் வடிந்தாலும் அது ஏற்படுத்திய வடுக்கள் ஆங்காங்கே இன்னமும் மாறவில்லை. உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயம் அமைந்திருக்கும் இடம் தூத்துக்குடி. இதன் காரணமாக டிசம்பர் மாத தொடக்கமே அங்கு கிறிஸ்துமஸ் ஏற்பாடுகள் களை கட்டும். கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும். ஆனால் மழை வெள்ளம் துடைத்து போட்டதால் துவண்டு போயிருக்கும் தூத்துக்குடியில் இந்த ஆண்டு தேவாலயங்களில் கூட்டு பிரார்த்தனைக்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிறிஸ்துமஸ் அன்று மாலையில் ஸ்னோஸ் யூத் இளைஞருடைய ஆடம்பரமான பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி நடைபெறும். இந்த ஆண்டு இந்த பெருமழை வெள்ள சூழலை கருத்தில் கொண்டு இளைஞர்களே இந்த விழா இப்பொழுது நாம் கொண்டாட வேண்டாம் என்று அவர்களை அதை ஒத்திவைத்து விட்டார்கள். அலங்கார வாகனங்களில் குடில்களை வடிவமைத்து ஆட்டமும் பாட்டமுமாக ஊர்வலம் சென்று கிறிஸ்துமஸ் நாளில் ஊரே களை கட்டும் தூத்துக்குடி நகரில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த கொண்டாட்டமும் இல்லை. வெள்ளம் ஏற்படுத்திய இழப்புகளால் மக்களிடம் வாங்கும் சக்தி குறைந்து விட்டதால் விழாக்கால ஆடம்பரங்களில் கவனம் செலுத்தவில்லை. நல்லா கொண்டாடுவாங்க, ஆனால் இப்போ அப்படியே சிறப்பாக யாரும் கொண்டாட முடியல. எல்லாமே பாதிப்பு. கரண்ட் கிடையாது, தண்ணி கூட கிடையாது, ஒழுங்கா சாப்பாடு இல்லை, அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரொம்ப விலையாக இருக்குது. எதுவுமே வாங்கி சாப்பிட்ற நிலைமையில கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களை மாதிரி மீடியமாக இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதோட கஷ்டப்படுவாங்க. நல்ல வசதியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள எப்படியாட்டி கொண்டு வரணும். கடைகளில் வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள் வாங்கி வைத்திருக்கும் வியாபாரிகளும் இந்த ஆண்டு நஷ்டம் ஏற்பட்டதாக குமுறுகின்றனர். ஸ்டார்கள் வியாபாரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. போன வருஷம்னா நல்ல ஸ்டார் வியாபாரம், இந்த வருஷம் ஸ்டார் வியாபாரமும் கிடையாது. அப்புறம் நாங்கள் வியாபாரத்துக்கு போட்டிருக்கோம், எங்களுக்கும் பெரும் நஷ்டம் தான். வியாபாரமே இல்லாதனால நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். கிலோ கணக்கில் கேக் ஆர்டர்கள் குவிந்த பேக்கரிகள் கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றன. பட் இந்த வருஷம் திடீர்னு தூத்துக்குடியில் மழை வெள்ளம்னால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் ரீதியாக எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்குது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றப்போ இதோட மக்களுடைய சேஃப்டி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சேஃபாக இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா பெரிதளவில் களை கட்டவில்லை என்றாலும் துயரிலிருந்து நிச்சயம் மீண்டு வருவோம் என்பதே தூத்துக்குடி மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.